என்ன எங்க அத்தை கிட்ட என்ன பத்தி பெருமையா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எஸ் மேடம், உங்ககிட்ட தனியா பேசணும் காத்து. உங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் புத்திசாலித்தனமா இருந்தீங்க. ஆனா கல்யாண விஷயத்துல மட்டும் தப்பு பண்ணிட்டீங்களே. போயும் ஒரு கூலிக்காரனோட வாழ்க்கை அமைச்சிட்டீங்க. After all, he is a labor. உங்க அறிவுக்கும் வசதிக்கும் தகுதி இல்லாத மாப்பிள. Shut up, you idiot. யார்கிட்ட யார பத்தி பேசுற? உங்களுக்கு எல்லாம் அவர் தொழிலாளியா இருந்தாலும் எனக்கு அவர் புருஷன். என்னை தொட்டு தாலி கட்டினவரு. இனிமே எதிர்க்க அவரை பத்தி தரக்குறவா பேசின பல்ல உடைச்சிடுவேன். Get out. Idiot. அம்மா, கிருஷ்ணா, 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 எப்படிமா இருக்கீங்க? கிருஷ்ணா, நீ எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேம்மா. என்னடா இது, காக்கி சட்டை போட்டிருக்க? இப்போ நீ முதலாளியாச்சே. ஆமாம்மா, முதலாளிதான். ஆனா யூனியன் லீடர் இல்ல, அந்த வேலை இன்னும் விடலம்மா. நீதான் சொல்லுவே இல்ல, எவ்வளவு பெரிய ஆளான கூட பழசெல்லாம் மறந்துடக்கூடாது, விட்டுடக்கூடாதுன்னு. அதனால தான்மா. ஆமா, என் மருமக எப்படிப்பா இருக்கா? அவளுக்கு என்னம்மா, மகாராணி நல்லா இருக்கா. அவளுக்கு இங்க வந்து நம்ம கூட இருக்கணும்னு ஆசை. டே வேண்டாண்டா, நல்ல வசதியா வளர்ந்தவா. பாவம் இங்க வந்து கஷ்டப்பட போறா. அவ அங்கேயே இருக்கட்டும். இல்லம்மா, உங்களை பிரிஞ்சு நான் தனியா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்னப்பா முடிவு? இனிமே காலையில் டிஃபன் இங்கதான், மத்தியானம் சாப்பாடு இங்கதான், நைட் சாப்பாடு இங்கதான், தூங்குது மட்டும் அங்க. ஐயோ, அப்படியெல்லாம் செஞ்சிடாதப்பா. பொண்டாட்டி கையில சாப்பிடுறவனே அம்மா எடுத்துக்கிட்டு போயிட்டான்னு எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாதுப்பா. அதுல எனக்கு எந்த விதமான சந்தோஷமும் இல்லை. அம்மா, நான் இல்லாத நேரத்தில் உங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆளை கூட்டு வந்திருக்கேன். என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளா? ஏற்கனவே ஒரு ஆள் இருக்குப்பா. ஏற்கனவே ஆள் இருக்கா? யாருமா? நீயே சமையல் கட்டுல போய் பாரு. மீனா, தயவு செஞ்சு அந்த வேலையை எனக்கு விட்டு கொடுத்துருங்க. யாரையுமே இங்க கூட்டிட்டு வராதீங்க. அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அம்மா, உங்களை பாத்துக்கிறதுக்கு இவங்களை விட நல்லா கிடைக்க மாட்டாங்கம்மா. நான் வரேன். போயிட்டு வாப்பா. என் மருமகளை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுப்பா. 34 lakhsக்கு ஸ்டாக் வந்து இறங்கியாச்சு. கம்ப்யூட்டரைஸ்ட் மிஷின் 2 நாள்ல வந்துரும். ஆமா, மொனா ஊடாகுது, அதுவும் மாளிகா இருக்குது, பக்கத்துல குடிசையும் ஒண்ணுங்கானா. எங்க போறது? எங்க போறதா? உள்ள போயா? இது யார் வீடு தெரியுமா? யார் வீடு? என் மாமனார் வீடு. என்னது? எப்படி இப்படி இப்படி உன் ஸ்டைல பார்த்தா உடனே நினைச்சது தலைவா, நீ பெரிய ஆளாதான் இருப்பான். இந்த வீட்டுல பொண்ணு எடுத்துக்கிற? நானா எடுத்திருக்கேன். இந்த வீட்டு பொண்ணு என் வீட்டுக்கு வந்து என்ன எடுத்திருக்கு? அத பாரு, அங்க கால் மேல கால் போட்டு தென்னாட்டா உட்கார்ந்து இருக்கல செகுப்பா. ஆமா, மாட்டாவு. எப்படி? சூப்பர் பார்ட்டி தலைவா, நீ கூட்டு வச்சவா. என்ன லவ் தெரியுமா? லவ்னா லவ், யாரும் பாத்துருக்க முடியாத லவ். அறிமுகப்படுத்துற. ஒரு நிமிஷம், இவர நண்பர் முன்சாமி, இதான் என் பொண்டாட்டி சாந்தி கிருஷ்ணன். அது யாருப்பா கிருஷ்ணா? அதாப்பா புருஷன். புருஷன் பொண்டாட்டி ஒரே கன்ஃபியூஸ். அதெல்லாம் பெரிய இடத்து விஷயம், உனக்கு விட்டுடு. இப்போ வந்து இந்த அம்மா என் அம்மா கிட்ட வந்து கட்டிக்கிட்டா உங்க பையனை தான் கட்டிக்கிற. யார என்ன இல்லன்னா அப்படின்னு சொல்லி கட்டி எடுத்துக்கிட்டு கை அறுத்துக்கிச்சுப்பா. ஐயோ, அப்புறம் என்ன ரத்தம் கொட்டோன்னு கொட்டி எங்க பெருமாள் போது எங்க அம்மா பயந்து போனா போது தாலி கட்டலாம் சொன்னாங்க. நானும் தாலி கட்டிட்டேன். நமக்கு இப்படி பாத்தீங்கன்னா சொல்லலாம், செட்டில் ஆகிடலாம். Get out. என்னையா அது? இத்தனை நாளா ஒரு தொல்லையை தாங்கினோம், இனிமே 2 தொல்லையை தாங்கணும் போல இருக்கு. என்னம்மா, எங்க கிளம்பிட்ட? தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா தொழிலதிபர்களும் ஒன்னா கூடுறோம். கெட் டுகெதர்ப்பா. கெட் டுகெதர் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்துல போவாங்க. உன் புருஷன் கிளம்பல? யாரு? இவரா? ஆமா, இவர்தான் உன் புருஷன். அப்பா, இவரை நான் கூட்டிட்டு போனா என் மான மரியாதை என்ன ஆகும்? அதுவும் இல்லாம அங்க வரவங்க எல்லாம் பெரிய படிப்பு படிச்சவங்க. சும்மா ஸ்டைலா டிகிரி ஃபைல ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. இவருக்கு இந்த காக்கி சட்டை, காக்கி பேண்ட், லுங்கி தவிர வேற என்ன போட தெரியும்? ஷூ லேஸ் கட்ட தெரியுமா? அங்க வர்றவங்க எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. இவரை நாங்க கூட்டிட்டு போய் அவங்க பேசுற இங்கிலீஷ் கேட்டு இவர் பயந்து, எதுக்கு இந்த வீண் வம்பெல்லாம்?
ஏதோ இந்த ஜென்மத்துக்கு எனக்கு எந்த மாதிரி புருஷன் அமைஞ்சிட்டா அது என்னோடவே இருந்துட்டு போட்டும். அங்க வர உங்களுக்கு இவரை பத்தி தெரிய வேண்டாம். வேணும்னா அடுத்த வாரம் பக்கத்து சேரியில ஹரிச்சந்திர தெருக்கூத்து நடக்க போதா, அதுக்கு வேணா இவரை தலைமை தாங்க வைக்கலாம். பொருத்தமா இருப்பாரு. வெல்கம் டு ஆல் இந்தியா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கெட் டுகெதர். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கம்பெனி முதலாளிகளும் தங்களுடைய குடும்பத்தோட இங்க வந்திருக்கிறத பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி நட்பை பரிமாறிக்குள்ள ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மிஸ்டர் செல்வராஜுக்கு என்னுடைய நன்றி. எல்லாரும் தங்கள் குடும்பத்தோட வந்திருக்கிறத பார்த்தா சந்தோஷமா இருக்கு. ஆனா திருமதி சாந்தி தேவி அவங்க கணவனை கூப்பிட்டு வராதது ரொம்ப வருத்தமா இருக்கு. புருஷனை கூப்பிட்டு வரலையா? அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால வர முடியல. வர முடியலையா இல்ல வர தகுதி இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் ராகவன்? She married a mechanic. இவங்க புருஷன் ஒரு சாதாரண மெக்கானிக். தன் கம்பெனியை நம்பர் 1 வைக்க தெரிஞ்ச இவங்களுக்கு தன்னோட புருஷனை தேர்ந்தெடுக்க தெரியல. என் மகனை கட்டி வைக்கிறேன்னு சொன்னப்போ இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் கம்பெனில யாரும் வேலை செய்யலன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ இவங்க கம்பெனில வேலை செய்யற சாதாரண ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. குட் ஈவினிங் டு எவரிபாடி. I seek your pardon for the intrusion. Let me introduce myself to you. I am Krishnan. Shantidevi is my wife. Yes. I am a mechanic by vocation. I have lots of love and passion for missions. For your kind information, I do not claim that I have any academic qualification, but certainly I have lots of compassion towards my fellow human beings and brethren. Appearances are deceptive. It cannot be the yardstick to measure human qualities. I respect those who command respect for themselves. Unless you have chaste qualities basically in you, you can't respect yourself. I respect myself. If you people think that only literates are educated, then I am not educated. If you people accept one who is cultured is really educated, then I am definitely more educated than you all. Thank you very much. Apologies for the interruption. Good night. மேடம், சூப்பர் ஜோடிப்பா. இதான் நான் வாங்க போற கம்ப்யூட்டரைஸ்ட் மிஷின். 400 பேர் செய்யற வேலையை இது செய்யும். நான் மனுஷனை விட மிஷினை தான் நம்ப போறேன். இனிமே யாராவது யூனியன், லீடர், பில்டிங், பம்பு, தண்ணி இதை பத்தி எல்லாம் பேசுனீங்க, எல்லாரையும் வேலையில இருந்து தூக்கிடுவேன். இந்த மிஷினோட வேலை என்ன தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுக்குங்க. 3 கோடி. மிஸ்டர் பிரான்சிஸ், செக் புக் எடுங்க, சைன் பண்றேன். ஒரு நிமிஷம் மேடம். என்ன யூனியன் லீடர் பேர் சொல்லி என்ன கலாட்ட பண்ண பாக்குறீங்களா? என்ன தடுக்க நீங்க யாரு? யூனியன் லீடரா தடுக்கல. இந்த ஃபேக்டரியோட சீஃப் மெக்கானிக்ங்கிற முறையில நீங்க இந்த மிஷினை வாங்குறதை நான் தடுக்கிறேன். வாட்? கோடியா பணம் செலவு பண்ணி உங்களை மிஷின் வாங்க தான் தெரியும். ஆனா இதுக்குள்ள என்ன இருக்கு, ஏது எங்க அசெம்பிள் பண்ணணும், ஏது ஒரிஜினல் ஏது டூப்ளிகேட்ங்கிறது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். What do you mean by that? I mean the contained parts of this machine are all duplicate, not original. Let me explain to you. இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட். இதுல ஒரிஜினல் பார்ட்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க. இந்த மிஷின்ல மேனுஃபேக்சர் ஆகிற ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் போச்சுன்னு சொன்னா நம்ம கம்பெனி திவால் ஆயிடும். ஏன்னா நீங்க அதுக்கு 2 வருஷம் கேரண்டி கொடுக்குறீங்க. ஆனா அந்த ப்ராடக்ட்ஸ் 2 மாசத்துல கெட்டு போயிடும். இந்த மிஷின் 10 நாள் கஸ்டம்ஸ் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே 5 நாள் தான் இருந்தது. வேற 5 நாள் எங்க இருந்ததுன்னு நான் சொல்றேன்.